போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. Call 9840278009. ஒருத்தருக்கு நாம் உண்ணும் உணவில் சுவையை அறிந்து கொள்வதில் தொடர்ந்த போல ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தால், இரவு வேளையில் தூக்கத்தில் நான் வறண்டு போய் எந்திரிச்சிருவாங்க. இந்த டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கும் நான் வறண்டு போகும். ஏன்னா புரட்டு விடுற பழக்கத்தை நம்ம அதற்குரிய காரணத்தை அறிந்து தெரிந்து அதை நம்ம குறைத்து நிற்க வைக்கலன்னா என்ன ஆகுதுன்னா, நாள் அடைவில் முழுங்க முடியல. அது முழுங்கும்போது சரியானபடி உணவு குழாய்க்குள்ளே போகலை. முழுங்கும்போது எனக்கு புறக்கேறிட்டு இருமல் வருது. இதெல்லாம் ஒரு ஆபத்தான ஒரு கம்ப்ளைண்ட். நான் வறட்சி, புரட்டை விட்டு தூங்குதல், சரியான வகையில் அவங்களால தூங்க முடியாமல் கஷ்டப்படுறது, இதெல்லாம் பிற்காலத்தில் அவங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு. அனைவருக்கும் வணக்கம். இரைப்பை குடல் சம்பந்தமான நோய்களின் அறிகுறிகளை பற்றி கவனித்து வருகிறோம். இன்றைக்கு வாய் முதல் சிறு குடலின் முதல் பகுதி வரை இதில் பாதிப்புள்ளவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் சாதாரணமாக தெரியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். முதலாவது, நமக்கு எது இருக்குதோ இல்லையோ, ஒரு உணவை சாப்பிடும்போது ரெண்டு விஷயத்தை நம்ம அதை கவனிக்கிறோம். அதனுடைய சுவை, அதனுடைய தன்மை, இந்த ரெண்டையும் நம்ம பார்க்குறோம். அது சுலபமாக நம்மால் உட்கொள்ள முடியுதா, அது சுவையாக இருக்கிறதா. இந்த சுவை என்னும் பட்சத்தில் முதல்ல நிற்பது அறுசுவை அப்படின்னு சொல்கிறோம். இந்த அறுசுவையில் முதலாவதாக வருவது இனிப்பு. இந்த இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு நாம் உண்ணும் உணவில் இருக்க வேண்டும் என்பதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். முதலாவது, இந்த சுவையை அறிதல், உணர்தல், அனுபவித்தல் என்பதில் சில பேர்த்துக்கு கஷ்டம் வரும். இதற்கு காரணம் அந்த உணவில் இருக்கிற அந்த குறைபாடு. நான் உப்பு போட மறந்துட்டேங்க, புளிக்காய்ச்சல் சரியாக ஊற்றலை, காரம் சரியாக போடலை, ஆயில் சரியாக ஊற்றலை, இல்லை அதிகமாக ஊற்றிட்டேன், உப்பு கொஞ்சம் இன்றைக்கி அதிகமாகிடுச்சு, காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சமையல், நாம் சாப்பிடுகிற உணவில் ஏற்படுகிற நம்மளுடைய ஒரு குளறுபடி, இதுவே அந்த சுவையை பாதிக்கும். கண்டிப்பாக ஒரு உணவில் உப்பு சத்து போதுமான அளவு, தேவையான அளவு இல்லை என்றால் ரொம்ப சப்புன்னு இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் மற்றவங்கெல்லாம் அது நார்மல் தான் இருக்குதுன்னு சாப்பிடும்போது நமக்கு மட்டும் அது நார்மலை விட சற்று அதிகமாகவோ குறைவாகவோ இல்லை இல்லாமல் இருக்கிற மாதிரியோ தெரியும் போது அது அவங்க உடம்புல உள்ள ஒரு குறைபாடு. குடும்பத்தில் ஒரு பந்தியில் 4 பேர் சாப்பிடும்போதும் கம்ப்ளைண்ட் பண்ணல, நம்ம கொடுத்துருக்கு மட்டும் ஒரு அறிகுறியும் தெரியும் வரும்போது உணவை குற்றம் சாட்டுவதற்கு முன்பு இது நம்முடைய கோளாறா என்பதில் கண்டிப்பாக நம்ம அக்கறை செலுத்த வேண்டும். எனவே நம்ம நாக்கில் இந்த நுனிப்பகுதி, மேல் பகுதி, பக்கவாடு, அடிப்பகுதி, இப்படி எல்லா பாகங்களுக்கும் ஒரு சுவையை அதிகமான அளவில் உணரக்கூடிய அந்த டேஸ்ட் பட்ஸ் இருக்கிறது. ஸோ இதில் ஏதாவது குளறுபாடு, அதாவது நமக்கு ஏற்கனவே வைட்டமின் சத்து ரொம்ப குறைவாக இருக்கும்போது, முக்கியமாக இந்த பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை வாய்க்குள்ள ஏதாவது ஒரு நாக்கு மேலே ஒரு இன்ஃபெக்ஷன், நம்முடைய பல் வரிசை சரியில்லாமல் இருப்பது, அந்த ஈறுகளில் இருக்கிற ஒரு குறைபாடு, அதில் இன்ஃபெக்ஷனும் சேர்ந்துக்கலாம். இதில் ஏதாவது ஒரு நோய்க்கான பாதிப்பு இருக்கும் பட்சத்தில் இது கண்டிப்பாக சுவையை பாதிக்கும். எனவே ஒருத்தருக்கு நாம் உண்ணும் உணவில் சுவையை அறிந்து கொள்வதில் தொடர்ந்த போல ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை பார்ப்பது நல்லது. ஏன்னா இதுக்கு எது வேணாலும் காரணமாக இருக்கலாம். அதே போல் வறட்சி, நாக்கில் எப்போ பார்த்தாலும் வறண்டு போய் இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்கிற கம்ப்ளைண்ட்டும் நம்ம பார்க்குறோம். ஒன்று, ருசியை உணர்தலில் ஏற்படுகிற ஒரு மாற்றங்கள். இரண்டாவது, நீர் சத்து குறைவான நிலைமையில் இருக்கிற ஒரு நிலைமை, அதை நம்ம ட்ரை மவுத்துன்னு சொல்கிறோம், ட்ரை டங்குன்னு சொல்கிறோம், வறட்சி அப்படின்னு சொல்கிறோம், வாயே வறண்டு போச்சு அப்படின்னு சொல்கிறோம். எப்படி வேணால் அதை சொல்லலாம். இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
அந்த உடம்புல தண்ணீர் சத்து குறைவாக இருக்கிற ஒரு நிலைமை. இதுக்கு இன்றைய காலகட்டத்தில் கூட கோர்ஸ் சில சமயங்களில் ஒரு தண்ணி பஞ்சம் வரும்போது, தண்ணீர் கிடைக்காமல் இருக்கும்போது, தண்ணீர் பஞ்சமாக இருக்கும்போது, நம்ம குடிப்பதற்கு ஏற்ற அளவு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய அந்த ஷேர் கம்மியாக இருக்கும். அப்போது நம்முடைய வாய் வறண்டு போகிறதுன்றது பொதுவாக அறிந்து கொள்ள வேண்டியது தான். ஆனால் ஒரு தனி மனுஷனில் வறட்சி இருக்கும்போது, முக்கியமாக இரவு வேளையில் தூக்கத்தில் வறண்டு போய் எந்திரிச்சிருவாங்க. இதற்கு 2 காரணம் இருக்கலாம். ஒன்று நமக்குள்ள இருக்கிற அந்த திறந்த வாயோடு தூங்குகிற பழக்கம், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா திறந்த வாயோடு எப்போ தூங்குறோம்னு சொன்னால், நம்முடைய மூக்கு வழியாக நாம் உறங்கும்போது காற்று சுலபமாக எந்த தங்குதடையின்றி சென்று வர்றதுக்கு சிரமப்பட்டால், நுரையீரலுக்கு செல்ல வேண்டிய காற்று, மூச்சு காற்று மூக்கை மட்டும் உபயோகிக்காமல் வாய் வழியாகவும் உள்ளே செல்லுகிறது. இது ஒரு முக்கியமான ப்ராப்ளம். இதை நம்ம சரிவர ஆராய்ந்தால் நிறைய வியாதிகளை நம்ம இதிலிருந்தே கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, முதலாவது மூக்கு அடைப்பு உள்ளவர்கள், சைனசைட்டிஸ், அடினாய்ட்ஸு, அந்த மாதிரி உள்ளவங்க மூக்கு வழியாக காற்று போவதில் சிரமம் இருக்கும். அதற்காகவே என்ன பண்ணுவாங்க, வாயை திறந்து வச்சு தூங்குவாங்க. அவங்களை அறியாமல் செய்கிறது தான். ஆனால் இப்படி வாயை திறந்து தூங்கும்போது அதில் செல்லுகிற அந்த உஷ்ணமான காற்று நாவை வறண்டு போக செய்துவிடும். இது ட்ரை டங். எனவே இது ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி. அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு ஒரு வியாதி இருக்கு. எப்படின்னா, தூங்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன பழக்கங்களும் உண்டு, குரட்டை விட்டு தூங்குதல். இந்த குரட்டை விடுறதுன்றது சில பேர்த்துக்கு ஒரு ஆனந்தமா இருக்கும், சில பேர்த்துக்கு அது ரொம்ப ஆபத்தாகவும் இருக்கும். குரட்டை விட்டு நல்லா குரட்டை விட்டு தூங்குறாருங்க அப்படின்னு சொன்னால், அது பக்கத்தில் படுத்துக்கிறவங்களுக்கு வேணால் அது ஒரு தாலாட்டாக தெரியலாம். ஆனால் சில பேர்த்துக்கு அதுவே ரொம்ப ஒரு தேவையில்லாத இரிட்டேஷன் ஆகக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். பக்கத்தில் தூங்கவே முடியல டாக்டர், எங்கள் வீட்டுக்காரர் தூங்குனாங்கன்னா நாங்களாம் வெளியே தான் போய் படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்கிற மக்கள் இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்க, முக்கியமான 2வது காரணம் என்னென்னா சர்க்கரை நோய், டயபெட்டிஸ். இந்த டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கும் வறண்டு போகும். ஏன்னா அவங்களுக்கு பேசிக்காகவே அவங்களுடைய நீர் சத்தினுடைய தேவை அதிகமாகிடும். ஸோ வறண்டு போகும். அதுக்கு என்னன்னு கேட்டால், தண்ணி தாகம்னு நீங்கள் சொல்லிடலாமே தவிர, இந்த தண்ணி தாகம் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிறுநீரினுடைய அளவு அதிகமாக சுரக்கும். அதனால் அளவுக்கு அதிகமான நீர்ப்போக்கு, ஸோ பாலியூரியா அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம உடம்புல ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக என்னாகுன்னு சொன்னால், அதுவே ஒரு நீர்ப்போக்கு அதிகப்படுத்திடும். அதுக்கு பேர் ஆஸ்மாட்டிக் டயூரிட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு மாத்திரை மருந்து போட்டால் தான் நீர் அதிகமாக போகணும்னு இல்லை. சுகர் அதிகமானாலே அவங்களுடைய கம்ப்ளைண்ட் என்னென்னா, டாக்டர் அடிக்கடி யூரின் வருது, ராத்திரியெல்லாம் நான் எந்திரிச்சிட்டு போகிறேன், அது ஒவ்வொரு முறையும் நிறைய போகுது அப்படின்னாலே நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டியது, இது ஒரு சர்க்கரை நோயினுடைய அறிகுறியாக இருக்குமா. ஸோ இந்த வறட்சி, வாயு வறட்சியில் சில முக்கியமான நோய்களும் அடங்கி இருக்கிறது என்பதில் சந்தேகமே கிடையாது. ஸோ ஒரு சுகர் இருக்குதான்னு பார்த்துக்கணும். 2வது, இவங்களுக்கு இந்த நாக்கு என்பது ரொம்ப தடிப்பாகி அந்த வாயை திறந்த நிலையில் அவங்க தூங்கும்போது அது அப்படியே ஒரு பந்து மாதிரி உருண்டு அங்கே உள் தாடையில் போய் அது ஒட்டிக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, அந்த காற்றினுடைய போக்குவரத்து ரொம்ப சிரமத்துக்குள்ளாகிறது. எனவே தான் அந்த குரட்டை விடுறாங்க. எனவே அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா, OSA அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறோம். அது சில பேர்த்துக்கு ரொம்ப ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு, திறந்த வாயோடு தூங்குறவங்களுக்கு, க்ரானிக்காக சைனஸ் ப்ராப்ளம், த்ரோட்டில் டான்சில் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு, ஓவர் வெயிட்டாக உள்ளவங்களுக்கு, குறுகிய கழுத்து உள்ளவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி வரும். எனவே இது ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி. வாயை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தூங்குகிற பழக்கத்தை வச்சே கூட சில சமயங்களில் ஒரு சீரியஸான வியாதிகளை நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த குரட்டை விடுற பழக்கத்தை நம்ம அதுக்குரிய காரணத்தை அறிந்து தெரிந்து அதை நம்ம குறைச்சி நிற்க வைக்கலைன்னா என்ன ஆகுதுன்னா, நாளடைவில் அந்த இரத்தத்துக்கு போகிற அந்த ஆக்சிஜன் லெவல் ஒரு நாள் பட்டு குறைஞ்சிக்கிட்டே போகும். இதனால் என்ன ஆகுதுன்னா, மூளையினுடைய அந்த அலர்ட்னஸ், அவங்கள போய் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, பகல் பூரா அவர் தூங்குறாருங்க, உட்காந்துக்கிட்டே தூங்குறாருங்க, வேலை மேலே தூங்குறாருங்க, வண்டி ஓட்டிக்கிட்டே தூங்குறாருங்க, 2 நிமிஷம் உட்காந்தா 3வது நிமிஷம் அவர்கிட்ட இந்த குரட்டு சத்தம் வருது
ஆனால் உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறார் மனுஷன், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஆபத்துக்கான அறிகுறி. எனவே இந்த வறட்சி, குறட்டை விட்டு தூங்குதல், சரியான வகையில் அவங்களால தூங்க முடியாமல் கஷ்டப்படுறது, இதெல்லாம் ஒரு பிற்காலத்தில் அவங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் வர்றதுக்கு காரணமாக அமைகிறது. எனவே இந்த தண்ணீர் வறட்சின்றது ஒரு முக்கியமான ஒரு கம்ப்ளைண்ட். அதே சமயத்தில் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் சலைவேஷன், வாயில் நிறைய எச்சு சுரந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு அடுத்த ஒரு எதிர்ப்பதமாக ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். இதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். எனவே அதையெல்லாம் நம்ம என்னன்னு பார்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ சில பேர்த்துக்கு அந்த உமிழ்நீர் சுரப்பிகள் அதிகமாக வேலை செய்யும், சில சமயங்களில் ரொம்ப கம்மியாக வேலை செய்யும், சில சமயங்களில் அந்த உமிழ்நீருடைய அந்த சுரப்பினுடைய வேலையே அற்றுப்போய்விடும். இதெல்லாம் ஒரு வியாதிகளுக்கான காரணங்கள். சில சமயங்களில் அந்த உமிழ்நீர் குழாயில் உள்ள அந்த குழாயில் ஏதாவது ஒரு கல்லோ இல்லை அடைப்போ இன்ஃபெக்ஷனோ வரும்போது அந்த நோயாளிக்கு சரியானபடி வாயில் நீர் சொத்து கம்மியாயிடும். ஸோ இதையும் நம்ம கவனம் வச்சு பார்க்கணும். ஸோ ரெண்டாவது, சுவையில் ஏற்படுகிற மாற்றங்கள், அது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். சில சமயத்தில் பிரெயின் உள்ள பிரச்சனையினால கூட வறட்சி, நாக்கில் ருசி தெரியாமல் போயிடும். அதெல்லாம் நமக்குள்ள 12 பேர் ஒரு கிரேனியல் நர்வ்ஸ் இருக்குது. அதில் நாக்கையும் வாயையும் உதடுகளையும் சீக்கையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த நரம்பு மண்டலங்களினுடைய ஒரு வியாதினால கூட அவங்களுக்கு அந்த சுவைக்கிறதும் மென்று சாப்பிட்றதுக்கான கம்ப்ளைண்ட்டும் வர்றதை நாங்கள் பார்க்குறோம். மூன்றாவது, த்ரோட் ப்ராப்ளங்கள், த்ரோட் பெயின். என்ன, அந்த வலி, தொண்டையில் வலிக்குது டாக்டர், தொண்டையில் எப்போ பார்த்தாலும் இரிட்டேஷனாக இருக்குது அப்படின்னு வரும்போது நம்ம கவனமாக அந்த பகுதியை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும், எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, டான்சில்ஸ் இருக்கா, அடினாய்ட்ஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பிறவியில் ஏற்பட்ட ஒரு கோளாறுகள் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். விழுங்குதில் கஷ்டம், ஸோ டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோயிங். ஸோ நமக்குள்ளே ஒரு பிறந்த உடனேயே ஒரு குழந்தைய நீங்கள் கொஞ்சோண்டு ஒரு சொட்டு தாய்ப்பால் உள்ள வயிற்றுக்குள்ளே வாய்க்குள்ளே வச்ச உடனேயே அது அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுதுன்னா அதை விழுங்க தான் பார்க்குது. ஸோ இட்ஸ் ஒரு ப்ரைமரி ரிஃப்ளெக்ஸ், அது பேசிக் குவாலிட்டி. என்ன வாய்க்குள்ளே போனாலும் அதை விழுங்கக்கூடிய ஒரு தன்மை எல்லா உயிரினங்களுக்கும் இருக்குது. யாருமே வாயில் இருந்தது உடனே துப்ப மாட்டோம், ஏன்னா முழுங்குறதுக்கு தான் பார்ப்போம். சில சமயங்களில் அதுலேயே பிரச்சனை வரும், முழுங்க முடியல. அது முழுங்கும்போது சரியானபடி உணவு குழாய்க்குள்ளே போகலை, முழுங்கும்போது எனக்கு புறக்கேறிட்டு இருமல் வருது. இதெல்லாம் ஒரு ஆபத்தான ஒரு கம்ப்ளைண்ட். இது என்னன்னு நம்ம பார்த்து, இது நரம்பு ப்ராப்ளமா, சதை ப்ராப்ளமா, ஜாயிண்ட் ப்ராப்ளமா அப்படின்றத நம்ம கவனம் செலுத்தி பார்க்கணும். அப்புறம் விழுங்குறதுல ஒரு கஷ்டம்னு வரும்போது முதல்ல அவங்க எதை விழுங்க முடியாதுன்னு சொன்னால் நல்ல கெட்டியான ஆகாரத்தை விழுங்குறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இது எப்போ வரும், அந்த உணவு குழாயில் ஏதாவது ஒரு சுருக்கமோ அடைப்போ ஒரு தடையோ ஒரு டியூமரோ ஒரு கட்டியோ ஒரு இன்ஃபெக்ஷனோ என்ன இருந்தாலும், இல்லை நரம்பு சம்பந்தமான வியாதியோ இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த முழுங்குறதுல ஒரு கஷ்டம் இருக்கலாம். அதுக்கு பேர் டிஸ்பேஜியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிஸ்பேஜியான்றது மேபி அசோசியேட்டட் வித் பெயின் ஆர் பெயின்லெஸ் டிஸ்பேஜியா. வலியோடு இருக்கிற விழுங்குறதுல உள்ள சிரமம், வலி இல்லாமல் இருக்கிற விழுங்குறதுல இருக்கிற சிரமம், இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. முக்கியமாக இந்த உணவு குழாயின்றது ஒரு டியூப். அந்த டியூப்ல நோயாளி எந்த இடத்துல எனக்கு வலிக்குது முழுங்கும் போது, ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு ஸ்டிக்கிக்கிற மாதிரி இருக்குது, as if it is stuck, அந்த இடத்துல ஸ்டிக்கி ஃபீலிங் அப்படின்னு சொல்கிறோம். இன்வேரியபிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். வீடியோஸ்கோப்பி பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு எண்டோஸ்கோப்பி அப்படின்ற உள்நோக்கி பரிசோதனையின் மூலம் நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். முன்னெல்லாம் இந்த பேரியம் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்கேனு, சிடி ஸ்கேனு, ஃப்ளூரோஸ்கோப்பி ஸ்க்ரீனிங் அப்படின்ட்டு நிறையா வந்துருச்சு. இனிவே இப்போ இந்த எண்டோஸ்கோப்பி தான் டைரக்ட் விஷுவலைசேஷன், நேரடியாக கண்ணால் பார்த்துடலாம் என்ன நடக்குது அப்படின்றதுல. ஸோ இந்த மாதிரி அந்த முழுங்குறதுல கஷ்டம் உள்ளதை நம்ம கவனமாக கவனித்து அதுக்குள்ள ப்ராப்ளங்களை
நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பேஷண்ட் சொல்லுவார், டாக்டர் எனக்கு கெட்டியான திட உணவு எனக்கு சுலபமாக இறங்கிடுது, ஆனால் திரவ உணவு அதாவது லிக்விட் டயட் தண்ணி குடித்தா தண்ணி இறங்க மாட்டேங்குது. இது ஒரு வினோதமான ஒரு கம்ப்ளைண்ட். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு பேர் அக்கலேசியா கார்டியா அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன ஆகும்னா, அந்த உணவு குழாயினுடைய